ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆகுது நீங்களே ஒரு 10 நிமிஷம் வரை அப்படியே கலரிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வெயில் அடிச்சுன்னா வெயிலில் கொண்டு போய் வைங்க. ஈவினிங்குள்ளே ரெடி ஆயிரும். அழகான நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குங்குமம், சூப்பரான குங்குமம். நம்ம கடையில் வாங்கினா கெமிக்கல்லாம் கலந்துருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம முட்டை உடைக்கக்குள்ளே முட்டையோடு தெரியாமல் விழுந்துடும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியே கை வச்சு எடுத்தாலும் வரவும் வராது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு தண்ணி எடுத்து தண்ணியில் தொட்டு நம்ம அப்படி வச்சோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இனிமேட்டு கஷ்டப்படவே தேவையில்லை, ஈஸியாக வந்துடுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குட்டியாக இருக்குது, மறுபடியும் தண்ணியில் கை வச்சு எடுத்தால் வந்துருச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, உங்களோட குக்கரோட கைப்பிடி லூஸாக இருக்கா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குக்கரோட கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்க்ரூ கழட்டிக்கோங்க. அந்த ஸ்க்ரூ கழட்டினோட்டி உங்கள் வீட்டில் நகைப்பாலிஸ் இருந்துச்சுன்னா அந்த நகைப்பாலிஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு எப்பயும் போலே அந்த கைப்பிடி இந்த குக்கரில் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. கண்டவே கண்டாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நகைப்பாலிஸ் இல்லைன்னா நூல் இருந்துச்சுன்னா நூல் சுற்றி கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் ஆகிரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, இனிமேட்டு இந்த லிக்விட் கவரை யாரும் தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ நம்ம இதை வெளியே ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குவோம். இனிமேல் நம்ம காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி என்னடா இவ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஐஸ் பேக் தாங்க. ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல நார்மல் வாட்டர் நப்பிக்கங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம். ஐஸ் கட்டியாக கூட ஆக்கி நம்ம ரத்த கட்டிங்க இருக்குதும் நீங்கள் அப்படியே சிச்சு எடுத்திங்கனாக்கா சூப்பராக கரைஞ்சிரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 5, இதில் நிறையா வளையல் இருக்குங்களா, நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வளையல் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சாரீ குட்டுற பின் எடுத்து வளையல் 2 வச்சு அது பின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு 6 வளையல் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வாலில் இருக்கிற ஆணிலையோ அதே ஹூக்கில் மாட்டிக்கோங்க. நம்ம கேட்ச் கிளிப்பு, டிக்டாக் பின் இந்த மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம வெளியில் போய்ட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் போட்டுருவோம். சில சமயம் கிடைக்காது தொலைனா கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் கூட நம்ம அதில் கேட்ச் கிளிப் கழட்டி நம்ம அதை மாட்டிக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, உங்கள் வீட்டில் வேஸ்ட் பாக்ஸ் இருக்குதா? அதுமாரி தூக்கி போடாமல் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 6 ரப்பர் எடுத்துக்கோங்க. 6 ரப்பர் மேலே மாட்டி விட்டு ஸோ நம்ம வீட்டில் ₹1 செலவில்லாமல் சோப் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, உங்கள்கிட்ட டானிக் செஞ்சுன்னா டானிக்கோட மூடி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாட்டர் கேன் மூடி எடுத்தாலும் ஓகே தான். பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் 2 கட் பண்ணிவிட்டு இந்த மூடியில் போட்டுக்கோங்க. ஸோ அடுப்பத்தை வச்சு அந்த ஹூக் பின்னை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம பலூன் போட்டு பார்த்திங்கன்னா அந்த பலூன் சைடு எடுத்து நம்ம அப்படியே டேபில் மாட்டிக்கிட்டோம்னா அழகான ஃபோர்ஸான ஷவர் ரெடி. ஸோ நீங்கள் ஒரு டானிக் வீடியோ ஒரு பலூன் வச்சு இவ்வளோ சூப்பரான நம்ம வீட்டிலேயே இவ்வளோ அழகான டேப் ஷவர் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணி அந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ அண்ணன் தம்பிங்களோட பெல்ட் எடுத்து அங்கே போடு இங்கே போடு சுருட்டி வச்சாலும் இந்தமாரி அடங்க மாட்டேங்குதுங்களா? ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெல்ட் எடுத்துக்கோங்க. பெல்ட்டோட தலை எடுத்துக்கோங்க. தலை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஹோல்ஸில் அப்படியே வெளில விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்லா டைட்டாக சுட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக அது உட்காரும். அப்புறம் நல்லா உள்ளே வச்சு கலையில் நல்லா ஸ்டிப்பாக உட்காந்துக்குச்சு. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நீங்கள் டேப்பில் எங்கடா எட்ஜுக்குன்னு தொலையிட்டுக்கிறீங்களா? இனிமேட்டு தொலைற ஆரம்பித்தோம். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஸ்டிக்கர் போட்டிருக்குதா? நீங்கள் எப்பயுமே டேப் யூஸ் பண்ணோட்டி இந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து ஒட்டிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுல நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து தொலை தேவையில்லை, நம்ம அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 10, உங்கள் வீட்டில் சீக்கிரம் ரொம்ப அழுக்காக இருக்குதா, சோம்பேறித்தனமாக இருக்குதா க்ளீன் பண்ணுறதுக்கு? இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, சீக்கிரமாக க்ளீன் ஆகுது. உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் சரி அந்த பவுட்ரு கொட்டி வேஸ்ட்டான ப்ரஷ் இருக்கா அந்த ப்ரஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னு, எவ்வளோ இருந்துச்சு அழுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆச்சு. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.